என்னங்க இது? இப்பதான் ஊர்ல இருந்து வந்தோம். நல்லா சாப்பிட்டு தூங்குறத விட்டுட்டு அதுக்குள்ள வேஷத்தை போட்டுட்டு கிளம்புறீங்களே. மணிமொழி, மாளிகையில் வாழ்வதை விட மக்களுடன் நெருங்கி பழகுவதில் எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகிறது தெரியுமா? நீயும் ஆருடை அணிந்து புறப்படு. வரேன். ஆமா, கொஞ்ச நாளையில உங்களுக்கு இந்த ராஜ்யம் கிடைச்சிட போகுது. ஆமா, நீங்க தான் பட்டம் கட்ட போறீங்க. அப்புறம் மக்களுக்கு நீங்க என்ன வேணாலும் செய்யுங்களேன். மணிமொழி, இனி ஏற்பட போவது மக்களாட்சியே தவிர மன்னன் ஆட்சி அல்ல. ஆகையால் மக்களை அந்த நிலைக்கு பக்குவப்படுத்த வேண்டாமா? மக்களாட்சி? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கிரீடம் இருக்கும். மக்களாட்சி என்றால் கிரீடம் வைத்துக் கொள்வதல்ல, ஒவ்வொருவர் தலையிலும் கிரீடத்திற்கு பதிலாக பொறுப்பு அதிகமாக இருக்கும். புறப்பட்டு. சரி, சீக்கிரம். சந்தோஷம் கொள்ளாமே சாப்பாடும் இல்லாமே தாய்நாடு திண்டாட்டம் போடுதே. சந்தோஷம் கொள்ளாமே சாப்பாடும் இல்லாமே தாய்நாடு திண்டாட்டம் போடுதே. தினம் அந்தோ துன்பம் கொஞ்சமா, தினம் அந்தோ துன்பம் கொஞ்சமா, தினம் அந்தோ துன்பம் கொஞ்சமா, நெஞ்சமே அஞ்சுதே பஞ்சத்தால் நாடு வாடுதே. தினம் அந்தோ துன்பம் கொஞ்சமா, நெஞ்சமே அஞ்சுதே பஞ்சத்தால் நாடு வாடுதே. வேலையிலே வேலையிலே செய்தா கூலியிலே கேட்பார் யாரும் இல்லை நாட்டிலே. வேலையிலே வேலையிலே செய்தா கூலியிலே கேட்பார் யாரும் இல்லை நாட்டிலே. ஏழை விவசாயம் வீணாச்சி காட்டிலே, ஏழை விவசாயம் வீணாச்சி காட்டிலே. உயர் வெண்மாரிதான் வெளியிலே அழுகையாய் மொழியுதே நாடு பஞ்சத்தால் வாடுதே. உயர் வெண்மாரிதான் வெளியிலே அழுகையாய் மொழியுதே நாடு பஞ்சத்தால் வாடுதே. சந்தோஷம் கொள்ளாமே சாப்பாடும் இல்லாமே தாய்நாடு திண்டாட்டம் போடுதே. ராஜா இவரு, மகாராஜா இவரு, ராஜ்யத்தை பார்க்காதவரு, நன்மை தீமை தெரியாதவரு, ராத்திரி பகலா தூங்கிடுவாரு. ராஜா இவரு, மகாராஜா இவரு. அருகுருநாதன் ஞானானந்தர், இந்த அருகுருநாதன் ஞானானந்தர் ஆட்டி வைத்ததை பொம்மை. அருகுருநாதன் ஞானானந்தர் ஆட்டி வைத்ததை பொம்மை. அவரும் இவரும் ஒன்னா சேர்ந்தால் எப்படி கிடைக்கும் நாட்டுக்கு நன்மை. ராஜா இவரு, அவரும் இவரும் ஒன்னா சேர்ந்தால் எப்படி கிடைக்கும் நாட்டுக்கு நன்மை. ராஜா இவரு, குருநாதன் அவரு. மூளையில்லா ராஜாவுக்கு 3 பேரும் மந்திரி. மூளையில்லா ராஜாவுக்கு 3 பேரும் மந்திரி. இந்த 3 பேரும் மந்திரி 2 பேரு தற்குறி, ஒருத்தன் படிக்கவே இல்லை. 2 பேரு தற்குறி, ஒருத்தன் படிக்கவே இல்லை. அழகான அரசாங்க பிள்ளை இவர், அழகான அரசாங்க பிள்ளை. அறியாதவர் உலகம் தெரியவே இல்லை, அறியாதவர் உலகம் தெரியவே இல்லை. அப்பனை போலே இருப்பார் இவரும், அப்பனை போலே இருப்பார் என்று செப்புகின்றார் சிலர், பல பேர் மதிப்பார். செப்புகின்றார் சிலர், பல பேர் மதிப்பார். கற்பனை பேச்சல்ல உண்மை, இது கற்பனை பேச்சல்ல உண்மை. இன்னும் கல்யாணம் இல்லாத உல்லாச பொம்மை, கல்யாணம் இல்லாத உல்லாச பொம்மை. உல்லாச பொம்மை, உல்லாச பொம்மை, உல்லாச பொம்மை, உல்லாச பொம்மை, உல்லாச பொம்மை. சபாஷ், சிறந்த கானம்.
ஏழையின் இல்லத்திற்கு உங்கள் இசை என்னை இழுத்து வந்திருக்கிறது. இந்த பொம்மை எங்கள் நாட்டு இளவரசர். தொட்டில் பருவத்தில் இருக்கிறாரே, பச்சை குழந்தையோ? வயதில் அல்ல, அறிவில். அவரை நீங்கள் பார்த்ததுண்டா? இல்லை. பார்க்காத ஒருவரை பற்றி பாதகமான முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள். யூகம்தான். வேப்ப மரத்தில் மாம்பழம் காய்ப்பதில்லையாமே, தெரியாதா உங்களுக்கு? அப்படி என்றால் அப்பனை போல்தான் பிள்ளையும் இருக்கும். அதுதான் தப்பு. அப்பனை போல புள்ள பிறக்கிறது இல்ல. கஞ்ச மகன் செலவாளியா பிறப்பான், செலவாளி மகன் கடனாளியா பிறப்பான், கடனாளி மகன் நோயாளியா பிறப்பான், நோயாளி மகன் கஞ்சனா இருப்பான், கஞ்ச மகன் செலவாளி. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அம்மா, புரட்சியின் தத்துவப்படி அசடர்கள் மத்தியிலே இளவரசர் ஒரு அறிவிச்சுடராக இருக்கலாம் அல்லவா? அரசகுமாரன் விஷயத்தில் இவ்வளவு அபிமானம் காட்டுகிறீர்களே, அவருக்கு நீங்கள் வேண்டியவரா? ஐயோ ஐயோ ஐயோ, வேண்டியவங்களான்னா என்னது? இது ஒரு பேச்சா? அரசகுமாரரே புரட்சி உண்மை புரட்சி. காவேரி. அப்பா, வந்திருப்பவர் யார் பார்த்தீர்களா? ஓஹோ, வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வந்து வெகு நேரம் ஆச்சா? இல்லை, இப்போதுதான் வந்தோம். ஏம்மா, வந்தவங்களை உபச்சாரம் பண்ணாம வம்பளந்துக்கிட்டான் என்ன? உட்காருங்க. ஓமா, இன்னும் நின்னுகிட்டு ஐயாவுக்கு ஏதாவது ஆகாரம் கொண்டு வந்து கொடு. ஆஹா, அதெல்லாம் ஒன்று வேண்டாம். கொண்டு வரட்டும், தின்னுடும். இது ஒரு பேச்சா? நீ போம்மா. ஐயா, கோடியில் ஒருவருக்குத்தான் காவேரி போல் ஒரு பூங்குடி பிறப்பது. நீங்கள் பெரிய பாக்கியசாலி. இந்த உணவு விடுதியை வெகு நாட்களாகவே நடத்தி வருகிறீர்களா? 10 வருஷமா நடத்தி வர்றேன். ஆ, இந்த பாதையில போற வர்ற பிரயாணிகள் எல்லாம் இங்கேதான் தங்கி இளப்பாரிட்டு போவாங்க. மிகவும் பண்பான தொழில். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது மூதுரை. ஆமா. அப்பா, பலகாரம். இன்னைக்கு அதிரசமும் பாலும் இல்லம்மா? சாப்பிடுங்க. எப்படி இருக்குங்க? அற்புதம். ஆனால் என்னங்க, இனிப்பு அதிகமா குறைச்சலாம்? ஆஹா, அளவோடுத்தான் இருக்கிறது. ஆனால் அதிரசத்தை காட்டிலும் இனிப்பாக இருந்தது உமது மகளின் பாட்டு. ரொம்பவும் புகழ்ந்து விட்டீர்கள். மனசாட்சிக்கு மாறாக நான் யாரையும் போற்றுவதுமில்லை, தூற்றுவதுமில்லை. வருகிறோம். புரட்சி. சாப்பிட்டேன். பாலும் பலகாரமும் அப்படியே இருக்கிறது. சாப்பிட விட்டாதானே? வருகிறோம். வணக்கம். 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 காரணம் தெரியவில்லை, கேட்டாலும் சொல்வதில்லை. அதனால கை சரியா பார்த்து உள்ளது உள்ளபடி சொல்லு. அப்படியே அம்மா. அழகர் மலையானே, ஆனை முகத்தானே, கழுகு மலையானே, கதிர்காம வேலவனே, தொழுதூரி வாழ்த்து சொல்லுவது மாறாதே.
அமுதா, குறிக்காரிகளுக்கு இதே வழக்கம். சம்பந்தம் இல்லாமல் எதையாவது சொல்லி வைப்பார்கள். அதையெல்லாம் நினைத்து மனம் கலங்க கூடாது. கண்ணே, மனதில் உள்ளதை மறைக்காமல் என்னிடம் சொல். ஒன்றும் இல்லையம்மா. அப்படியானால் நீ வாடிக்கொண்டே போவதற்கு காரணம்? வைத்தியரை அழைக்கட்டுமா? ஆம் மகாராணி, இனிமே அதைத்தான் செய்யணும். ஆனால் வருகிறவர் மனோவியாதிக்கு மருந்து கொடுக்கிற வைத்தியரா இருக்கணும். சுந்தரி, பேசாமல் இருக்க மாட்டாய்? பேசினாதாம்மா காரியம் நடக்கும். மகாராணி, நான் சொல்ற வைத்தியரை வரவழிங்க. அவரை பார்த்ததுமே இளவரசிக்கு பாதி வியாதி பறந்து போகும். அப்புறம் புரிகிறது சுந்தரி. அமுதா, என்னிடம் இதனை மறைத்திருக்கவே வேண்டாம். சொல் கண்ணே, உன் மனதை கவர்ந்த மகாபுருஷன். அவங்கள கேட்டா எப்படிமா சொல்லுவாங்க? உனக்கு தெரியுமா சுந்தரி? தெரியாமலா இருக்கும் மகாராணி. அவரு சுந்தரி, நீ போடி. மகாராணி, அவரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கேயே வந்துட்டு போனார். இங்கேயா? ஆமாம்மா, கப்பம் கட்ட வந்தாரே மங்களபுரி இளவரசர் விஜயன். இளவரசி கேட்டாதான் பேரு தெரியும். சுந்தரி, போவலியே. பாருங்கம்மா, இளவரசிக்கு சந்தோஷம் பொங்கினா அதை நான் எப்படி அனுபவிக்கிறேன்னு. அமுதா, என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இந்நேரம் திருமணமே நடந்திருக்கும். எங்கள் மனதும் பூரித்திருக்கும். மகாராணி, இனிமேலாவது ஆக வேண்டிய காரியத்தை கொஞ்சம் சீக்கிரமா கவனிச்சா தேவல. இனி அது என் பொறுப்பு சுந்தரி. உலக சரித்திரத்திலேயே கிடையாதம்மா, அடிமை நாட்டு இளவரசனை ஒரு பேரரசன் மருமகனாக்கி கொண்டான் என்று. அதே உலக சரித்திரத்தில் மனம் விரும்பாத மணவாளனோடு ஒரு மங்கை சுகவாழ்வு நடத்தியதாகவும் நீங்கள் காண முடியாதப்பா. அமதா, நான் உன் தந்தை என்பதோடு இந்த நாட்டு மன்னனும் கூட. நான் இந்த நாட்டின் இளவரசி என்பதோடு ஒரு இதயமுள்ள பெண்ணும் கூட. நேரடியாக கேட்கிறேன், விஜயனுக்கு உன்னை மணமுடிக்க மறுத்தால்? காலமெல்லாம் கன்னியாகவே இருப்பேன். இப்படி சொன்னவர்கள் எத்தனையோ கோடி. சொன்னதை சாதித்தவர்களும் உண்டு, அதிலே சில கோடி. பிடிவாதக்காரியாய்த்தான் இருக்கிறாய். உங்க மகதானே அமுதா? செங்கனல், சென்று வார். மன விஷயமாக மங்களபுரி மன்னன் மறுப்பேதும் கூறப்போவதில்லை. என்றாலும் கருத்து மாறுபாடு ஏற்பட்டால் சந்தர்ப்பத்திற்கேற்றவாறு என் சார்பில் நீரே பதில் பேசலாம். எப்படியும் நோக்கம் நிறைவேற வேண்டும். ஆணை அரசே, வெற்றியோடு திரும்பும். தங்கம், உன்னை ஏன் அழைத்தேன் தெரியுமா? ஒரு தினசா புரிஞ்சுக்க முடிஞ்சது. இங்க வந்துட்டு போனாரே இளவரசர், அவர் சம்பந்தமா. ஆம் தங்கம், செங்கனல் மங்களபுரிக்கு போயிருக்கிறார். உனக்கு தெரியுமல்லவா? இது தெரியாதம்மா, இதுதான் சரித்திர புகழ்பெற்ற சமாச்சாரமாச்சே. என்ன தங்கம் அப்படி சொல்லிவிட்டாய்? இதுதாம்மா முதல் தடவை பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிளைய தேடி போறது. தங்கம், உன்னால் ஒரு காரியமாக வேண்டும், செய்வாயா? நாங்கள்லாம் இருக்கிறதே அதுக்கு தானம்மா. என்ன செய்யணும் சொல்லுங்க? நீயும் மங்களபுரிக்கு போய் அந்த கூட வந்தத மணிமணின்னு ஒரு பைத்தியம், அத கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? ஓஹோ, அப்படி ஒரு சங்கதி இருக்கா? அப்ப பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி தான் நழுவும் நழுவும். ஜாக்கிரதையா எல்லாம் போனா நழுவும். தங்கம், நீயும் மங்களபுரிக்கு போய் செங்கனலுக்கு முன்னால கல்யாண சமாச்சாரத்தை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கணும். அவ்வளவுதானம்மா. இதுக்கு என்ன பேரு வச்சு கூப்பிடலாம்? கூப்பிட வேண்டாம், உன்னை பார்த்தாலே போதும், பின்னாலேயே ஓடி வரும். அப்படியா? காவேரி, காவேரி, கொஞ்சம் தள்ளி நில். ஏன்? அடடடடடடடா. உதிர்ந்து கிடக்கும் ரோஜா இதழ்கள் மீது நின்று கொண்டிருக்கிறாயே, நொந்து விடாதா? ரோஜா இதழ்கள் மீது அவ்வளவு அனுதாபமா? இதழ்கள் மீதல்ல எழிலரசி, இந்த மென்மலர்கள் உன் பொன்னான பாதங்களை புண்ணாக்கி விடுமே என்று சொன்னேன். அழகாகத்தான் பேசுகிறீர்கள். அழகு தெய்வம் அல்லவா என் முன் நிற்கிறது. காவேரி, இன்று போலவே என்றும் இருக்குமா சுவாமி? காதலர் முதல் சந்திப்பில் காதலி கேட்கும் மாமூல் கேள்வியையே நீயும் கேட்டு விட்டாயே. காவேரி, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா உனக்கு? புதுமை பிரியன் என்று ஊரிலே சொல்கிறார்கள். இந்த புதுமை பிரியனிடம் பழமையானதொரு கேள்வியை கேட்டு என்னையும் கண்ணே, கல்மலை அசையாது, கடல் நீர் வற்றாது, என் அன்பும் மாறாது என்ற பழைய பல்லவியையே பாடச் சொல்லுகிறாயா? புதிய விதமாத்தான் ஏதாவது சொல்லுங்களேன். புது விதமாகவா? சரி கேள்.
கண்ணே காவேரி, என்னுடைய காதல் வேம்பிலே கசப்புள்ள வரையில், உப்பிலே கரிப்புள்ள வரையில், வெள்ளத்திலே இனிப்புள்ள வரையில், மிளகாயில் காரம் உள்ள வரையில் மாறாது, தேயாது, குறையாது. சரிதானே? புதுமையா பேசுறவங்களதான் நான் ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் வர்றதும் போறதுமே ஒரு புதுமையா இருக்கு, புதுரா கூட இருக்கு. அவன் யாரு, எங்க இருக்கிறான், என்ன செய்யறான், ஒருத்தருக்குமே தெரியாது. ஒரு நாளும் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாரப்பா. ஆரம்பம் எப்பவும் அப்படித்தாம்மா இருக்கும். அப்புறம்தான் படிப்படியா சுயரூபம் தெரியும், அயோக்கியத்தனமும் அம்பலமாகும். அப்பா, அவர் ஊருக்கே நல்வழி கூறுகிறவர். அதனாலதான் சொல்றேன், பேச்சை போல செயல் இருக்காதுன்னு. ஊருக்கு புதநலம் பேசுவாங்க, அது கூட பெரும்பாலும் சுயநலத்துக்காகத்தான் இருக்கு. மக்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்றவங்க ரொம்ப பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியுமம்மா. உலகத்தை ஓரளவு கண்டறிஞ்சவன் தான். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சியானா பின்னால ரொம்பவும் வருத்தப்படுவேன். அப்பா, எனக்கு என்னமோ அசைக்க முடியாத நம்பிக்கை. அவர் வாக்கை காப்பாற்றும் மகா புருஷன். வேண்டுமானால் பாருங்கள். சரி. மோ, அம்மா, யாரியா? ஐயாவா? ஐயா இல்லம்மா, அம்மாதான். அம்மாவா? என்ன வேணும்? நான் வெளியூரு, தங்குறதுக்கு ஏதாவது சாப்பாட்டு விடுதி இருக்குமான்னு இந்த ஊர்ல ஒவ்வொருத்தரையா விசாரிச்சு பார்த்தேன். ஒருத்தரும் சரியா பதில் சொல்ல. உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல மாதிரியா இருக்கு. நல்ல மாதிரியா இருக்கா? அது எப்படி? மனசுல கல்மஷம் இல்லாதவங்கதாம்மா உங்களை மாதிரி நல்லா இப்படி அடிந்து வைக்காத பிள்ளை. அது இருக்கட்டும், நீ எந்த ஊரு? எனக்கு மணிநாடு. இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு போறதுக்கு வந்திருக்கேன். இந்த ஊர்ல 2-3 நாள் தான் தங்குவேன். அப்படியா? 2-3 நாளுன்னா எங்க வீட்டுல தங்கிட்டு போகலாமே. ரொம்ப சந்தோஷமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல. குழந்தை 3. கல்யாணம் ஆகலைன்னு சொன்ன 3 குழந்தைய. என்ன பைத்தியார்த்தனமா கேள்வி கேட்டீங்கன்னா? நீ நல்ல பொம்பளம்மா. நான் வந்துங்க, இந்த ஊர்ல எங்க மாமா வீடு இருக்கு, அவசரமா வரணும்னு சேதி அனுப்பிச்சாங்க. அப்படி வந்து முகத்தை காட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். நீங்க? நான் அரச விருந்தினர் மாளிகையில் தான் தங்கியிருப்பேன். எப்போது வேண்டுமானாலும் வந்து பார்க்கலாம். சரி, அவசியம் வரணும். என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. அப்பா ஏண்டா ஆயிடுச்சா? நீ தானே ஏடா என்ன பார்த்த? நீ எடுத்த பார்த்த, அதான் நானும் பார்த்தேன். பார்க்கலாமா? நீ பார்த்தேன். சின்ன பையன் இவர் ரொம்ப பெரிய மனுஷன், இவர் மட்டும் பார்த்து சண்டார எங்க போனாலும் இறஞ்சலியா. இப்ப கட்டணி என்ன கட்டணி? என்ன விளையாடுறியா? விளையாடுறியா? ஒண்ணு விட கொண்டா மூச்சு விட்டா செத்து போய் செத்து தெரியுமா? வர கட்டாயம் உனக்கு பொம்பளை வர கேட்கிற பொம்பளை. நான் மம்மதே, நான் பார்த்தேன். ஆளை பாரு, மம்மத நம்மள மம்மத ஆளை பாரு. இன்னும் பல காட்டிக்கிற நீ கேட்டா உனக்கு என்ன வயசாச்சு? என்ன உனக்கு என்ன வயசாச்சு? அதை பத்தி நீ என்ன கேக்குறது? நீ பொம்பளை பார்க்கலாமா? பார்த்தா என்ன? பார்த்தா என்ன? என்ன பொம்பளை பார்க்கலாமா? என்ன சொல்லு பாத்து. இந்த வேற 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 நடக்குதா? அந்த பொண்ணை தானே போய் பார்த்தேன். இல்லையா? ஆமா ஆமா ஆமா. நல்லா இருக்கா? வீட்டுக்குள்ளே வந்து கதவு துடுக்கல எட்டி பாக்குறேன். அழகா இருந்தா பாக்கத்தானே செய்வாங்க. அண்ணே, இங்க மட்டுமா பாக்குறேன்? கோயில் கோலம் கூட்டம் ஒண்ணு விடுறதுல. மணிமொழியா? நீங்க இங்க வந்த?
நீ மணிநாட்டுல இருந்து இங்க வந்துட்டு என்ன கேக்குறியா? இதுதான் என் வீடு. மன்னவா, மின்னலாக தோன்றி இடியாக முழங்கி குருவியாக பறந்து விடும் அந்த புதுமை பிரியனை உன் அமைச்சர்களால் பிடிக்க முடியவில்லை. அதுதான் போகட்டும். அவன் யார் என்பதையாவது அறிந்தார்களா? அவன் ஒரு மாயாவியாகத்தான் இருக்க வேண்டும் சுவாமி. எவ்வளவு முயன்றாலும் அவன் யார் என்பதை பற்றி அனுபவ செய்தியும் அறிய முடியவில்லை. அறியவும் முடியாது, அவனை பிடிக்கவும் முடியாது. பிடித்து விட்டால் தாங்கள் நிர்ணயிக்கும் தண்டனையை நானே அவனுக்கு வழங்குவேன். தண்டனை? விஜயா, அந்த வீணன் கிடைக்கட்டும். அவனை கட்டி வைத்து கசையால் அடித்து கழுவிலேற்றி கழுவிற்கரையாக்குவேன். அதை கண்டு உங்கள் கருணை உள்ளம் களிப்படையும், அன்பே உருவான உங்கள் ஆத்மா சாந்தி அடையும் அல்லவா சுவாமி? இளவரசே! விஜயா, அப்பா, தவறாக நினைக்காதீர்கள். அந்த ராஜ துரோகியை நினைத்தால் எனக்கும் ரத்தம் கொதிக்கிறது. அவன் என் கையிலே கிடைத்தால் குருசுவாமி சொன்னதை எல்லாம் நானே செய்ய தயாராயிருக்கிறேன். பார்த்தீர்களா சுவாமி, விஜயன் உங்கள் கட்சி தான் பேசியிருக்கிறான். பேசுகிற முறைதான் சற்று திருந்த வேண்டும். விஜயா, சுவாமி, அந்த புரட்சிக்காரனை இப்படியே விட்டுவிட்டால் அரண்மனை சுகபோகங்களை எல்லாம் பஞ்சுகளுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவான். அதனால் தான் அவனை அடக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அரசே, யாரது? மணிநாட்டிலிருந்து தூதுவர். கப்பப்பணம் தான் கட்டியாகிவிட்டதே. தூதுவரை வர சொல்லலாமா சுவாமி? வர சொல்லலாமா? வர சொல். தூதுவர் திடீரென்று வருகிறாரே, என்னவாக இருக்கிறான்? என்னவா இருக்கும்? திருகாலம் உணர்ந்த சுவாமிகளுக்கு கூடவா தெரியவில்லை? மங்களபுரி மன்னவா வாழ்க. குருசுவாமி வணக்கம். ஓ, இளவரசரும் இங்கே இருக்கிறாரா? மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் அந்த சமயத்தில் அரசியல் தலைவர்கள் அனைவரும் கூடியிருப்பது நமது அதிர்ஷ்டம்தான். ஓஹோ, ஏது முக்கிய பிரச்சனையோ? மிக முக்கிய பிரச்சனை. அமரும். எங்கள் நாட்டு மக்களை ஆட்டி வைக்கிறான் ஒரு புரட்சிக்காரன். அதை பற்றி சுவாமி மிகுந்த கவலைப்படுகிறார், மிகுந்த கவலைப்படுகிறார். நான் கூட கேள்விப்பட்டேன். ஆனால் குருசுவாமி, நான் கொண்டு வந்திருக்கும் திட்டம் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்துவிடும். சொல்லும் செங்கனர், சீக்கிரம் சொல்லும். மணிநாட்டையும் மங்களபுரியையும் ஒன்றுபடுத்தும் ஒரு திட்டம். இரு நாட்டு படவீரர்களும் ஒரு ஆனதாங்கி நடக்கும் திட்டம். அந்த இணைப்பின் பலத்திலே அழிந்து விடுவான் அந்த அற்பன். எதற்காக தூதரே இந்த ஒப்பந்தம் நாடுகிறீர்? உங்கள் நாட்டிலும் பரவிவிட்டதா புதுமை பிரியனின் கருத்துக்கள்? நாங்கள் நாடுவது திருமண ஒப்பந்தம். திருமணமா? ஆம். எங்கள் இளவரசி அமுதாதேவிக்கு நீங்கள் மணாளனாக வேண்டும் என்று விரும்புகிறார் எமது அரசர். வெற்றிவேசர் அவ்வளவு நல்லவரா? இளவரசர் அவ்வளவு வல்லவர். ஆஹா, நினைக்கவே இல்லை தூதரே, நினைக்கவே இல்லை. ஒரு வார்த்தை, முடிந்து விட்டதா உங்கள் பரிமாறுதல்? அப்பா, திருமணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் இளவரசி ஏற்றுக்கொள்ள முடியாது? எங்கள் இளவரசிக்கு அழகில்லை என்று நினைக்கிறீரா? குளிர் நிலவை குறை கூற நான் குருடன் அல்ல தோழரே. குணமில்லை என்று எண்ணமா? அப்படி சொல்லும் ஒரு பித்தன் இருந்தால் என்னிடம் கொண்டு வாருங்கள் அவனை. விஜயா, அழகும் குணமும் உடையாளை வேண்டாம் என்று சொல்வதே. மணிநாட்டு மன்னன் மகளை நான் காதலிக்கவில்லை. விஜயா, விதி தருகிற ஸ்ரீதேவியை மதிகட்டத்தனமாய் மறுக்காதே என்று சொல்வீர்கள். முனிவரே, இது என் வாழ்க்கை பிரச்சனை. அரசியல் அல்ல, அனுபவம் போதாது என்று என் வாயை அடக்க. இளவரசே, என் மன்னருக்கு நான் என்ன பதில் சொல்வது? தேன் கூற்றுக்கு வண்டுபிடித்து விட வேண்டாம் என்று சொல்லும். விஜயா, அப்பா, நல்ல முறையில் பதில் சொல் விஜயா. ஆகட்டும் அப்பா. தூதுவரே, அமுதாதேவிக்கு நான் மணாளனாக இருக்க கொடுத்து வைக்கவில்லை என்று போய் சொல்லும். இதை அலட்சிய மனப்பான்மை என்று எங்கள் நாடு நினைக்கும். மற்றவர் நினைப்பதை பற்றி நான் அக்கறைப்பட முடியுமா? ஆனால் நாட்டின் நலத்தை பற்றி நீர் அக்கறைப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அது எங்களுக்கு தெரியும். திருமணத்தை மறுத்தால் போரே தொடுக்கலாம் எமது அரசர். கத்திமுனையில் கல்யாணம். சிரிக்கிறான் இளவரசன். ஆனால் தீவிரமாக சிந்திக்க வேண்டியதோர் பிரச்சனை இது. தூதரே, அவகாசம் கொடு. இளவரசர் சிந்திக்கட்டும். நன்றாக சிந்திக்கட்டும். சுவாமி, நல்ல பதில் வரும் வரை காத்திருக்க சித்தமாக இருக்கிறேன். நன்றி, நன்றி, மிகுந்த நன்றி. விடுங்கள், அப்பா பார்த்து விடுவார். ஏன் பார்க்கட்டுமே, எனக்கு என்ன? உங்களுக்கு ஒன்றுமில்லை, எனக்கு தான் ஆபத்து. என்ன ஆபத்து? நான் உங்களோடு உறவாக இருப்பது அப்பா பார்த்தா என்னை கட்டி போட்டு விடுவார். எனக்குத்தானே? நன்றாக கட்டி போடட்டும். ஆசையை பாருங்க. ஏன், என்ன? என் அப்பா என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆண்களுக்கு சத்தியம்,
நூலிலே பறக்கும் காற்றாடி மாதிரியா எந்த நேரத்திலும் மறுத்து கொண்டு போய்விடுமா. அப்படி அப்பா சொல்லுகிறார். அப்பா சொல்கிறாரா? ஏது உன் அப்பா ரொம்ப அழுத்தமான ஆசாமிதான் போல இருக்கிறது. காவேரி, நீ எப்போதும் உன் தந்தையுடனேயே இருப்பவள். எப்படி நம்முடைய நிலைமையை விளக்கினால் அவர் ஒத்துக்கொள்வார்? அதுதானே எனக்கு புரியவில்லை. ஓஹோ, உனக்கு புரியவில்லையா? அதுதானே எனக்கும் தெரியவில்லை. காவேரி, உன் தந்தையிடம் போய் சொல். புரட்சி முழக்கம் செய்யும் வெறும் பேச்சாளன் அல்ல புதுமை பிரியன். அவன் பொறுப்புணர்ந்தவன், மனித பண்பு அறிந்தவன். அவன் அவன் பார் காவேரி, அவன் இந்த நாட்டு மன்னன் மகன். இளவரசரா? இளவரசர்? கண்ணே, நாளை நான் தரித்திடப் போகும் மணிமுடி சாட்சியாக நீயே என் பத்தினி என்று நான் சொன்னதாக போய் சொல் உன் தந்தையிடம். நான் எவ்வளவு பாக்கியசாலி. காவேரி. சுவாமி, திருமணம் ஏது காட்டு வாக்குல வந்த வதந்திங்களா? இல்லை, ஆதாரத்துடன் கூறப்படும் உண்மை. மணிநாட்டு இளவரசி அவர் மணக்கப் போகும் பாக்கியசாலி. ஏன் பெரியவரே, சந்தோஷ செய்தி என்று சொல்லுகிறேன், உங்கள் முகத்திலே உற்சாகமே காணவில்லையே. மணிநாட்டு சம்பந்தம் என்றால் மங்களபுரி மக்களுக்கு கசப்பாக இருக்குமோ? இல்லை. யாருக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் திருமணம் நடக்கப் போகிறது. இளவரசர் சம்மதிச்சிட்டாங்களா? யாருக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் என்று சொன்னேனே, கவனிக்கவில்லையா நீங்கள்? உங்கள் இளவரசரையும் சேர்த்து சொன்ன வார்த்தைதான் அது. கல்யாணம் அல்லது போர் என்பது எமது அரசர் முடிவு. காவேரி, காவேரி, அழைத்தது கேட்கவில்லையா? அல்லது குரலைத்தான் மறந்து விட்டாயா? புதுமலரின் பூரிப்பை உன் புன்னகையிலே காணும் எனக்கு இந்த கடுமுகம் காட்டலாமா காவேரி? வேண்டாம், நீங்கள் ஒன்றுமே பேச வேண்டாம். நியாயமா கண்ணே நீ சொல்வது? இது உங்களிடம் நான் கேட்க வேண்டிய கேள்வி. நான் ஒரு தவறும் செய்யவில்லையே. மணிநாட்டு இளவரசியை மணக்கப் போகும் நீங்கள் இந்த ஏழையை விரட்டி கொண்டு வருவது சரியல்ல. செங்கனல் கொண்டு வந்திருக்கும் திருமண செய்தி உன் காதுக்கு எப்படியோ எட்டி இருக்கிறது. ஆம், இனி நாம் சந்திக்கவே கூடாது. இனிமேல் தான் நாம் பிரியவே கூடாது. இதை கேள் காவேரி, எவர் எது சொன்ன போதிலும் நீதான் எனக்கு. இளவரசே, விஜயா, இந்த நாட்டின் மன்னன் சொல்கிறேன், நீங்கள் மனம் செய்து கொள்ள முடியாது. அப்பா. விஜயா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். மங்களபுரி சார்பில் கேட்கிறேன், இவளை மறக்கிறாயா அல்லது மணிமுடியை இழக்கிறாயா? குருசுவாமி, இதற்கு உடனடியாக பதில் சொல்லித்தான் தீர வேண்டுமா? நிச்சயமாக. சுவாமி, ஆத்திரப்படாதீர்கள். சிக்கலான பிரச்சனை. இளவரசருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம், சிந்திக்கட்டும். நன்றாக சிந்தித்து நாட்டின் நலன் கருதி நல்ல பதில் கூறுங்கள் இளவரசே. தெரியும். காவேரி, காவேரி, வானத்து நிலவை பிடிக்க ஏணி வைக்காதே, எட்டாது. போதும் பேசியது. சிவகாம சுந்தரி கதினி இன்பசாகரி தேவி தயாபரி அடிமை என்னை ஆதரி.
நான் எப்படியும் காவேரியை பார்த்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் கூடாதுன்னு சொல்றேன். ஏன்? வெளியில ஒற்றர்கள் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்க அங்க போறது நல்லதில்லை. அவ்வளவுதான் சொல்லு. ரொம்ப தைரியக்காரன்ப்பா நீ. என்ன ஆளு இப்படி இருந்தா போறாது, இது இருக்கணும். அடிக்க வர சொல்றேன். மணிமொழி, இதை பத்திரமாக காவிரியிடம் சேர்த்து விட வேண்டும். தெரியுமா? போ. யார் திருமணம்? என்னுடையதா இளவரசருடையதா? இரண்டும் தான் எஜமா. அடுத்த நடவடிக்கை தங்கம். என்ன தங்கம்? கொஞ்சம் இருந்து வந்துட்டேன். கையில் என்ன? இதுக்குள்ள இளவரசரு. இதற்குள் இளவரசரா? இல்ல, இளவரசரு எழுதின கடிதம். கடிதமா? எனக்கா? காவேரின்னு ஒரு பொண்ணுக்கு. காவேரிக்கா? ஏனுங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? யாரிடம் என்ன கேள்வி கேட்டாய்? தங்கம், அமுதாதேவியின் திருமண ஏற்பாட்டை பூர்த்தி செய்ய வந்தேனா அல்லது இந்த ஊரில் உள்ள பெண்களின் பட்டியல் தயாரிக்க வந்தேனா? தப்பு தப்பு, மன்னிச்சுக்கங்க. மணிமொழி இந்த கடிதத்தை கொண்டு போனா ஏமாத்தி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். படிச்சு பாருங்க. இளவரசன் ஒரு பித்தலாட்டக்காரன். உன் எஜமானியின் கண்ணிலே மண் தூவ நினைத்திருக்கிறான். என்ன அநியாயமா இருக்குது? ஏனுங்க, பார்வைக்கு நல்ல மனுஷன் மாதிரி இருக்கிறவங்க செயல்ல இப்படித்தான் அயக்கத்தனம் பண்ணுவாங்களோ? ஆமாமா, பெரும்பாலும் அப்படித்தான், பெரும்பாலும் அப்படித்தான். தங்கம், நீ செய்திருக்கும் உதவிக்கு மிக்க நன்றி. சரி சிங்கம், அப்பா, ஒரு வழியா வந்து சேர்ந்தேன். என்னன்னா இது ஆட்டமும் ஓட்டமும் ஒண்ணும் புரியலையே. யாருக்கு தான் என்னதான் புரியுது? புரியாதவன்லாம் புரிஞ்சவன் மாதிரி அபிநயம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது ஒண்ணுதான் நமக்கு புரியுது. ஆமா, இந்த அஞ்சல் ரசரிடம் இருந்துதான் கொடுங்கண்ணா. தரமாட்டே அண்ணா. என்ன பிக்கல்? என்ன? தண்ணி. தண்ணி? இதோ. இல்ல இல்ல இல்ல, பால். பால்? பாப்போம். அண்ணா அண்ணா, கொஞ்சம் கொடுங்கண்ணா. என்ன எழுதியிருக்கிறார் பாப்போம். தரமாட்டேன். சரி, வேண்டாம். அது முடியுமா? அம்மா, இளவரசரு இதே உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். இதுல என்னென்ன எழுதியிருக்கோ இளவரசரு சரிதான். ராஜா, எப்படி என்னம்மா, என்ன நடந்தது? ஏன் என்னமோ போல நிக்கிற? இது என்னம்மா அகப்ப? இளவரசர் இதை அனுப்பி இருக்கிறார் அப்பா. ஏன் இப்படி செய்திருக்கிறார்? விளங்கவில்லையே. விளங்கவில்லையா? நான் தருகிறேன் விளக்கம். அகப்பை பிடிக்க பிறந்தவள் நீ. அரியாசனத்திற்கு ஆசை வைக்காதே.
என்று அறிவுரை தந்திருக்கிறார் அரசகுமாரன். அப்பா, ஐயா, நீங்க சொல்றதுல இளவரசன் பேச்சில் உள்ள அலங்காரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதில் அசைக்க முடியாத உண்மை இருக்கும். என் பேச்சில் சந்தேகம் இருந்தால் நாளை அரசவைக்கு வாருங்கள், அங்கே நடப்பதை காணுங்கள். உங்கள் வரையில் இளவரசன் சத்தியவந்தன் தானா என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மந்திரி பிரதானிகளே, நாட்டின் நலத்தை நாடும் நன்மக்களே, மணிநாடு நம் நாட்டுக்கு தர விரும்பும் மகத்தான கௌரவத்தை உங்கள் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்தை கொண்டு இந்த அவை கூட்டப்பட்டிருக்கிறது. அரண்மனை விவகாரம் அம்பலத்திற்கு வருவானே என்று நீங்கள் அபிப்பிராயப்படலாம். செங்கரன், அதை நீரே சொல்லும். பெரியோர்களே, எங்கள் அரசர் உங்கள் இளவரசருக்கு தன் மகளை தர மன ஒப்பந்தம் தந்திருக்கிறார். அவரது ஆசையை அங்கீகரித்தால் உங்கள் நாடு சோலைவனமாகும். அதை மறுத்தால் என்ன நடக்கும்? அதையும் சொல்லும் தூதரே. மறுத்தால் உடனே போர், உங்கள் நாடு பிணக்காடாகும். அன்று போர் நடக்கலாம் என்று யூகமாக சொன்னீர், இன்று போர் நடந்தே தீரும் என்று தீர்மானமாக சொல்லுகிறீர். இன்றைய நிலை அப்படி. உங்கள் காவலன் இட்ட கட்டளை தானா இது? மணிநாட்டு தூதுவன் பேசுகிறேன் என்றால் அது மணிநாடே பேசுவதாகத்தான் அர்த்தம். வாத பிரதிவாதம் வேண்டாம். இளவரசே, முடியும் முடியாது என்ற பதில் தான் தேவை. திருமணத்திற்கு இசைவு தர முடியாது. ஏன்? இன்றைய நிலை அப்படி. அப்படியானால் களத்திலே மக்கள் செத்து மடியட்டும் என்கிறாயா? அதுவும் நடக்க வேண்டியதில்லை. விஜயா, சொற்சாலம் செய்யாதே. நான் இளவரசனாக இருந்து மணிநாட்டு மன்னன் மகளை மணக்க மறுத்தால் தானே போர். அப்பா, முனிவரே மற்றும் அவையினரே, இன்று முதல் நான் மங்களபுரி இளவரசனாக இருக்க விரும்பவில்லை. விஜயா, என்ன சொல்கிறார்? இந்த நாட்டு மணிமொழிக்குரியவன் என்ற விலங்கை அறுத்து மக்களில் ஒருவனாகிவிட நிச்சயம் செய்து விட்டேன். காதலுக்காக கடமை தவறுகிறேன் என்கிறார் இளவரசர். இளவரசே, உங்களையே கேட்கிறேன். புதுமப்பிரியனாக இருந்த போது புதுயுகம் வரப்போகிறது, நாட்டிலே நலம் குழைக்கப் போகிறது என்று சொன்னதுண்டல்லவா நீங்கள்? ஆம், அதற்கு மக்களே சாட்சி. அந்த ஆக்க வேலைகள் அத்தனையையும் நீர் அரசபீடம் ஏறிய பின் செய்து முடிக்கலாம் என்பதுதானே உன் திட்டம்? உண்மை, அதற்கு என் உள்ளமே சாட்சி. இப்போது மணிமுடி வேண்டாம் என்கிறீர். உன் திட்டத்தை, மக்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றுவீர்? இந்த கிடுக்கி தாக்குதலால் என்னை திணறடித்து விட்டதாக நண்பர் கருதுகிறார் போலும். இதை கேளும் நண்பரே, நான் மன்னனானதும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தது உண்மை. ஆனால் அந்த நல்லெண்ணத்திற்கு ஒரு பேரரசனின் பேயாட்டமும் ஆட்சி திமிரும் இடம் தரவில்லை என்றால் நான் மக்களில் ஒருவனாக மாறுவேன், நேரடியான புரட்சி செய்வேன். விஜயா, நாங்களும் சுழைத்து விட மாட்டோம், நசித்து விடுவோம் அந்த புரட்சியை. அப்போதும் தான் மக்கள் மடிவார்கள். ரத்தமும் யுத்தமும் இன்றி புதுயுகம் அமைப்பதாக கூறிய நீ அதே மக்களை இன்று ஒரு மங்கையின் பொருட்டு அழிவுப்பாதையில் அழைத்து போவது சரிதானா என்று கேட்கிறேன். இளவரசருக்கு என் நாட்டின் சார்பிலும் என்று கூறுகிறேன். எமது இளவரசி அமுதா தேவியாரை நீர் மணக்க மறுத்தால், அதன் பொருட்டு எமது அரசர் வேண்டுகோளை அலட்சியம் செய்தால் மங்களபுரி மீது மணிநாடு படையெடுத்தே தீரும். இப்போது சொல்லு விஜயா, மறுப்பா? மறுப்பின் காரணமாக போரா? விஜயா, நீ திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறாயா அல்லது இந்த வயோதிகத்தில் நான் நெஞ்சு கலங்க வேண்டும் என்கிறாயா? இளவரசே, மன ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது போர் முரசு முடங்கட்டும் என்கிறீர்களா? சொல்லுங்கள் இளவரசை, மனமா போரா? விஜயா, இன்னும் என்ன சிந்தனை? நீ தேசபக்தன், ஏழைகளின் தோழன் என்று கூறியதெல்லாம் உண்மையானால் மணிநாட்டு இளவரசியை கைப்பிடித்தே ஆக வேண்டும். திருமணத்தை மறுப்பதால் நாட்டில் நாசம் விளையவே கூடாது. என் பொருட்டு நாட்டில் எந்தவித நாசமும் விளைய வேண்டியதில்லை. செங்கனல், இது இளவரசன் அமுதாவை மணக்க ஒப்புக்கொண்டதாக அர்த்தம். மணிநாட்டின் மன விண்ணப்பத்தை என்னாடு ஏற்று. விஜயா, சிங்கம், காவேரிக்கு இளவரசர் மீது அவநம்பிக்கை ஏற்படுவதற்கான எல்லா சூழ்ச்சிகளும் செய்துவிட்டோம். அது மட்டுமா, தங்கமும் அவளை அறியாம நம்ம சதி திட்டத்துக்கு ஒத்துழைச்சிட்டான். இப்போது காவேரி மனது காய்ச்சிய இரும்பாக மாறியிருக்கும். ஆமா, இது சமயம் நாம் அவளை கடத்தி மணிநாடு கொண்டு போய்விட வேண்டும். அது உன் பொறுப்பு. நம் நாட்டில் நம் ஆதிக்கத்தில் அவள் இருந்தால்தான் இளவரசருக்கு அமுதா, எனக்கு காவேரி. எஜமா,
என்னங்க காவேரி கிவேரின்னு என்னமோ பேசிக்கிட்டே இருந்தீங்களே? அதுவா? செழிப்பும் வனப்பு மிகுந்த நதி ஒன்று, அதுக்கு காவேரின்னு பேரு. ஆமா. ஓஹோ, காவேரி ஆத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா 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 ஆமா, அது ரொம்ப விசேஷமான நதி இல்லீங்க? ஆம் தங்கம், நினைத்தால் நெஞ்சம் குளிரும், கண்டால் கண்கள் ஒளிபெறும், அதில் மூழ்கி விட்டாலோ சொர்க்க சுகம். நிஜமா அதுல சுழல் கூட அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல? ஆமா, சுழல் அதிகம்தான். அதனால எதையோ நினைச்சுக்கிட்டு காவேரி பக்கம் நெருங்கிடாதீங்க. ஆளை இருக்கிற இடம் தெரியாம இழுத்துக்கிட்டு போயிடும். தங்கம், சிங்கம், நான் சொன்னதை உடனே செய்து முடிக்கிறேன். அப்பா நான் வரேனுங்க. சரி.